கணபதி சரணம் கணநாதா சரணம். வணக்கம், நான் ஆர்ஜே நந்தினி. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சம்பவம் சொல்ல போறேன். ஒரு சீடர் ஒரு ரோட்ல நடந்து கொண்டு போகும்போது ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவரை பார்த்துட்டு பயங்கரமா இறக்கப்பட்டு தன்னோட குருவிட்ட கூட்டிக் கொண்டு இவரை விடுற. குரு அவரை பார்த்துட்டு, சரி, ஆசிரமத்துல இந்த கோனர்ல இவரை வைங்கோ, அவருக்கு தண்ணியும் சாப்பாடும் கரெக்டா டைமுக்கு கொடுங்க. ஆனா அவரை சாப்பிடுண்டோ தண்ணி குடியுண்டோ நீங்க சொல்லக்கூடாது. அவர் என்ன செய்தாலும் நீங்க ரியாக்டும் பண்ணக்கூடாது. அவர் கத்துவார், உங்களை பார்த்து கல் எடுத்தறிவார், அழுவார், ஏதாவது சொல்லுவார், நீங்க ஒரு துளி கூட அவருக்கு ரியாக்ட் பண்ணவே கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன். ஸோ சீடர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த மனிதர் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி காட்டிக்கொள்ளவே இல்லை. அவரும் கத்துறாருன்ற இதே மாதிரி ஒரு 3 மாதம் போயிட்டு தான். ஒரு 3 மாதம் ஒரு வாரம் கழிச்சு அந்த மனிதர் தானா எழும்பி வந்து அந்த குருட்ட எனக்கு தியானம் சொல்லி தாரீங்களா குருவே அப்படின்னு கேட்கிறேன். எஸ், இது ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது ரூஃப் டாப் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லப்படுகிற திபெத்தில் இருக்கிற புத்த விகாரையில இப்பவும் இந்த மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த சிகிச்சை அங்க நடத்தப்படுகிறது அப்படின்றத சொல்றாங்க. இந்த சிகிச்சையிலேருந்து எங்களுக்கு என்ன லேர்ன் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்களா, எப்பவுமே ரியாக்ட் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா நீங்க நிறைய பேரோட ஹார்டில் இடம் பிடிக்கலாம் அப்படின்றது சொல்லலாம். அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்குது அப்படின்னு வைங்களேன். எப்பவுமே ஆர்கியூமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சண்டேல தான் போய் முடியும். எப்போ உங்களுக்கு அது ஆர்கியூமெண்ட், ஒரு கதைக்கிறது ஆர்கியூமெண்ட் ஆகி சண்டேல போய் எண்ட் ஆகும் இல்ல, எப்போ உங்களுக்கு கதைக்கிறது ஆர்கியூமெண்ட் ஆகுது அப்படின்னு தெரியுதோ, ஸ்டாப் ரியாக்டிங் அப்படின்றத சொல்றாங்க. சண்டேன்னு வந்து சட்ட கிளீர மாதிரி போட்டா தானே எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருப்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, உங்களுக்கு அந்த உறவு வேணும், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வேணும், அல்லது எதுவாக இருந்தாலும் ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு வரும்போது எப்போ அது ஆர்கியூமெண்ட் ஆகுது என்று உங்களுக்கு தெரியுதோ அது எப்பவுமே சண்டேல தான் போய் முடியும். ஸோ நீங்க செய்ய வேண்டியது குவாய்ட்டா எந்த ரியாக்டுமே பண்ணாம பேசாம இருக்க வேண்டியதை. நீங்க எதிர்வினை ஆட்ட போனா, நான் யாரு, எனக்கு உன்னோட கதைக்கு தெரியுமில்ல, எங்களுக்கு எல்லாம் தெரியுமில்ல அப்படின்னு நீங்களும் எதிர்வினை ஆட்ட போனீங்களாக இருந்தால் எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்தின மாதிரி தான் ஆகிடும். ஸோ உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்க வேணும், அதே மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வேணும், நிறைய பேரோட ஹார்டை நீங்க வின் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, ஒரு ஆர்கியூமெண்ட் அப்படின்றது வரும்போது அது யாரா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் ரியாக்ட் பண்ணாம கொஞ்சம் அப்படியே சைலண்டா பொறுமையா இருந்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு நல்லா. So when there's an argument happen, stop reacting. Okay, I'll see you in the next video.